அவ பக்கத்துல நெருங்கி வந்து அவன் கையை இறுக்கி பிடிச்சுக்கிறா. வெறும் பிசினஸ் பார்ட்னரா மட்டும் இருக்க எனக்கு இஷ்டம் இல்ல, இப்போ உன் கூட சேர முடியுமான்னு கேக்குறா. அதுக்கு அவன், அது உன்னோட மதிப்பையும் நீ எப்படி நடந்துக்கிறேங்கிறத பொறுத்துதான் இருக்குன்னு கராரா சொல்றான். கொஞ்ச நேரத்துல சென், ஜிகியாங், லூலி, அந்த பாடி கார்டு எல்லாரும் கார்ல போறாங்க. ஜிகியாங், இதுதான் சரியான டைம், டின்னருக்கு என் வீட்டுக்கு வர்றீங்களான்னு கூப்பிடுறாங்க. அவன், வீடு போய் சேர்ற வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறான். அவங்களும் சரின்னு அமைதியாகிறாங்க. அந்த ஃபிளஷ் மவுண்டன், அதாவது தசைமலை மான்ஸ்டரை காலி பண்ணதுக்கு என்ன பரிசு கிடைச்சிருக்கும்னு பார்க்க இதுதான் சரியான டைம். இன்வென்ட்ரிய திறக்கிறான். 2 ஸ்கில் புக் இருக்கு. பரவாயில்லையே, நமக்கு நல்ல லக்கு தான்னு நினைக்கிறான். முதல் ஸ்கில் பேரு ராம்பேஜ் பிளட் லஸ்ட். இத போட்டா 10 நிமிஷத்துக்கு சக்தி 3 மடங்கு அதிகமாகும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எந்த சக்தியும் இருக்காது, உடம்பு பாதியா சோர்ந்து போயிடும். இது நமக்கு செட் ஆகாது, வேஸ்ட்னு விட்டுடுறான். அடுத்தது தசை வளர்ச்சி ஸ்கில். இது உடம்பை இரும்பு மாதிரி மாத்தும், பலம் கூடும். ஆனா போன ஜென்மத்துல இதை யூஸ் பண்ணனவங்க எல்லாம் பார்க்க அசிங்கமா தசை வீங்கி போய் வேகமா செயல்பட முடியாம கஷ்டப்பட்டாங்க. இதுவும் எனக்கு தேவையில்லை. ஆனா சோதனை ஆரம்பிக்கிற புதுசுல ஒரு படைய உருவாக்க ஆட்களை சேர்க்க இந்த ஸ்கில் புக்ஸ் பயங்கரமா உதவும்னு முடிவு பண்றான். படைன்னு சொன்னதும் தான் ஞாபகம் வருது. அதுக்கான வேலைய ஆரம்பிக்கணும். அந்த மான்ஸ்டரை கொன்னதுக்கு 6 தங்க காசு கிடைச்சிருக்கு. ஒரு சாட் குரூப் உருவாக்க 5 காசு போதும். சோதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முன்னோடிகளை ஒன்னு சேர்க்க இந்த குரூப் உதவும். போன ஜென்மத்துல கூட்டணி அமைக்கிறது எவ்வளவு முக்கியம்னு அவனுக்கு தெரியும். பேரை டைப் பண்ணாம ஆட்டோமேட்டிக் நம்பரையே வச்சு குரூப்பை ஓபன் பண்றான். அப்போ அவனுக்கு அந்த தேவதை ஹெலாயிஸ் ஞாபகம் வருது. என்னோட ஒயிட் எம்பரர் சிட்டியே தெய்வ ராஜ்யமா மாத்துவேன், அன்னைக்கு நீ என் கால்ல கிடக்கிற நாயா இருப்பன்னு மனசுக்குள்ள வெறியோட சபதம் எடுக்கிறான். 3 மணி நேரம் கழிச்சு ஜிகியாங் வீட்டு கூடத்துல உட்கார்ந்து பேசுறான். சோதனை ஆரம்பிச்சதும் உலகத்துல 90% மக்கள் ஒன்னு மான்ஸ்டரா மாறுவாங்க, இல்லைன்னா சக்தி கிடைச்சவங்களா மாறுவாங்க. துப்பாக்கி, எலக்ட்ரானிக் பொருள் எதுவும் வேலை செய்யாதுன்னு உண்மைய சொல்றான். இப்போதைக்கு இது போதும், இத வச்சு நீங்க தப்பிச்சுக்கலான்னு சொல்றான். இந்த தகவல் மட்டும் போதாது, நான் எப்படி உங்க ஆளா ஆகுறதுன்னு நேரடியா சொல்லுங்கன்னு அவங்க கேக்குறாங்க. அவன் சொல்றான், முதலாவது திறமை இருக்கணும், லாயக்கில்லாதவங்க எனக்கு தேவையில்லை. 2வது விசுவாசம், ஒரு நாய் தான் எஜமானுக்கு இருக்கிற மாதிரி அப்பட்டமான விசுவாசம் வேணும். அவங்க சொல்றாங்க, விசுவாசம் என்னால தர முடியும், திறமைன்னு பார்த்தா பணத்திலையும் அதிகாரத்திலையும் இந்த ஊர்ல என்னைய மிஞ்ச ஆளே இல்ல. அதுக்கு அவன் சிரிக்கிறான். சோதனை ஆரம்பிச்ச பிறகு உங்க பணம் பதவி எதுக்கும் மதிப்பே இருக்காது, அது உங்களை அடிமையாக்குற ஆசையத்தான் இன்னும் தூண்டும். அப்போ அடுத்த ஏலத்துல இந்த ராணியையும் இளவரசியையும் விப்பாங்களா, அதுதானே எல்லா ஆம்பளைக்கும் கனவா இருக்கும்னு அவங்க நக்கலா கேக்குறாங்க. இப்போ விசுவாசமான நாயா இருக்கிறதுக்கும் அப்போ ஒரு விளையாட்டு பொருளா இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேக்குறாங்க. அவன் சொல்றான், அந்த மேடையில தான், அதாவது ஸ்டேஜ்ல தான் வித்தியாசம்னு சொல்றான். உனக்குன்னு ஒரு மேடைய நான் அமைச்சு தருவேன், அங்க உன் முழு பலத்தையும் காட்டலாம். நான் எப்பவுமே உன்னை விட மேல இருக்கிறதால உன்னை அடக்கி வைக்கணும்னு எனக்கு பயம் இருக்காதுன்னு சென் சொல்றான். அவளும் யோசிக்கிறா, இன்னும் தாமதப்படுத்தினா ஒரு பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவோம்னு தோணுது. உடனே தலை வணங்கி, நான் உங்களுக்கு சேவை செய்ய தயார் மாஸ்டர்னு ஒத்துக்கிறா. உங்க அந்தஸ்துக்கும் பேருக்கும் நீங்க தர்ற இந்த மரியாதை ரொம்ப பெருசுதான்னு அவனும் சொல்றான். இது கேட்கவே ரொம்ப த்ரில்லா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அவன் அவங்க முகவாய பிடிச்சு தூக்கி, உன் அழக நேர்ல காட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில வேலைகளையும் கொடுக்கறான். அந்த பக்கம் ஷ்வாங் மற்றும் லூலி 2 பேருக்கும் சென் கிட்ட இருந்து ஒரு குரூப் சாட் மெசேஜ் வருது. ஜிக்யாங் ஷ்வாங் கிட்ட, லூலி அந்த வீடியோவை அனுப்பிட்டாளான்னு பாரு, அப்புறம் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுன்னு சொல்றாங்க. கூடவே சென் போடுற போஸ்ட் எல்லாத்தையும் பயனியர் ஒயிட் எம்பரர்ங்கிற பேர்ல எல்லாருக்கும் தெரியற மாதிரி வைரல் ஆக்குங்கன்னு உத்தரவு போடுறாங்க. ஷ்வாங் லூலி கிட்ட போய், மேடம் உன்னை வீட்டுக்கு போக சொல்றாங்கன்னு சொல்றான். வீட்டுக்கா, நான் வேற எதுவும் உதவி பண்ண முடியாதான்னு லூலி கேக்குறா. கடந்த 2 நாளா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்றாங்கன்னு ஷ்வாங் பதில் சொல்றான். லூலியும் சரின்னு சொல்றா. இன்னைக்கு ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சது பெரிய விஷயம், ஆனா எனக்கு அவ்வளோ பயமா இல்ல. ஒருவேளை சென் அவ்வளோ பலசாலியா என் கூட இருந்ததால பயம் போயிருக்கும், நான் அந்த வீடியோவை பாத்துக்கிட்டேன்னு நினைக்கிறா. திடீர்னு ஜிக்யாங்க்கு போன் அடிக்குது. அவங்க பொண்ணு சாங்ஜி தான் கூப்பிடுறா. சென் அந்த போனை அட்டென்ட் பண்றான்.
ஹலோ மா, ஏன் அந்த ஷ்வாங் என்ன வீட்டுக்கு வர சொல்றான், எதுவும் பிரச்சனையான்னு அவ கேக்குறான். சென் கூலா, ஹலோ நான் தான் சென் பேசுறேன்னு சொல்றான். அவ பதறி போய், என் அம்மா கிட்ட உன் போன் எப்படி வந்துச்சு, அம்மா எங்கன்னு கத்துறா. உங்க அம்மா பிஸியா வேலை பாக்குறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இப்போ பேச முடியாது, நீ வீட்டுக்கு வா, முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறான். அவ செம்ம காண்டாயி இவனுக்கு எவ்ளோ மெசேஜ் பண்ண, ரிப்ளையே இல்ல. இவன் போனை எடுக்க எவ்ளோ ட்ரை பண்ண, என்னைக்கு இருந்தாலும் இவனை என் கால்ல விழ வைப்பேன்னு சபதம் போடுறா. இங்க ஜிக்யாங் சென் கால்ல விழுந்து என் பொண்ணையும் உங்களால காப்பாத்த முடியுமான்னு கெஞ்சுறாங்க. அவன் அவங்க தலைய தட்டி, உன் பொண்ணுக்கு திறமை பத்தாது, ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க, ஆனா அவ கடுமையா உழைச்சா சோதனை வரும்போது ஜாம்பியா மாறாம நான் பாத்துக்கிறேன்னு வாக்கு தர்றான். அவங்களும் வெக்கத்தோட நன்றி சொல்றாங்க. சீன் மாறுது. ஒரு ரகசிய குடோனுக்கு சாங் ஜி வந்து இறங்குறா. அம்மா, இவன் உங்களை ஏமாத்துறானா, எப்படிமா நம்புனீங்கன்னு கத்துறா. இவனை தேடி போகாம இருக்கத்தான் நேத்து உன்னை தடுத்தேன், இப்போ கார்ல இருந்து இறங்கி வாய மூடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாருன்னு அவங்க பொண்ண அடக்குறாங்க. இன்னொரு பக்கம் சென் ஷ்வாங் கூட நடந்து போறான். ஷ்வாங் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறான். நேத்து நகரம் முழுக்க மான்ஸ்டர் இருக்கிறதா வதந்தி வந்த எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டேன். கடைசியில இந்த ஒரு இடம் தான் கிடைச்சது. இது ஒரு அண்டர் கிரவுண்ட் கசினோ, சீட்டாடும் இடம். உள்ள இருந்த சூதாடிகள் எல்லாம் ஜாம்பியா மாறிட்டாங்க. மொத்தம் 160 பேர் இருக்காங்க. ஆனா அந்த ஃபிளஷ் மவுண்டன் மாதிரி ஸ்பெஷல் ஜாம்பி எதுவும் இல்லன்னு சொல்றான். சென் யோசிக்கிறான். ஹாஸ்பிட்டல்ல ஜாம்பிங்க அதிகமா இருந்தது காரணம் அது மூடின இடம். ஆனா இது ரொம்ப ஒதுக்குப்புறமான இடம். இங்க என்ன நடந்தாலும் வெளியே தெரியாது. நிஜமாவே எல்லா இடத்தையும் தேடிட்டீங்களா, இது மட்டும்தானான்னு சென் உறுதியா கேக்குறான். ஷ்வாங்கோ ஆமான்னு சொல்றான். யாரோ வேணும்னே ஜாம்பிங்களை சேகரிச்சு வைக்கிறாங்க போலன்னு சென் கணக்கு போடுறான். இதுதான் அந்த ஜாம்பி ஸ்லாட்டர் ஹவுஸ் இடமா இருக்கும். அந்த நேரத்துல ஜீக்கியாங்கும் அவங்க பொண்ணு சாங்ஜியும் அங்க வராங்க. சென் யோசிக்கிறான். ராணுவமே பயந்து போய் 10-20 ஜாம்பியை தான் புடிச்சு வைப்பாங்க. ஆனா இவன் என்னடான்னா எல்லா ஜாம்பிங்களையும் ஒன்னு சேர்த்துறான். இவன் யாரா இருக்கும்? சும்மா ஒரு சாகசக்காரனா, இல்ல ஏதாவது ரகசியம் தெரிஞ்ச முன்னோடியான்னு யோசிக்கிறான். இது அவனுக்கு ரொம்பவே ஆர்வத்தை தூண்டுது. சென் தன் மணிக்கட்டை சுழற்றிக்கிட்டே, கதவை திறங்கடான்னு காவலர்களுக்கு ஆர்டர் போடுறான். கதவு திறந்த உடனே ஒரு ஜாம்பி கூட்டமே கத்திக்கிட்டு வெளியில பாயுது. சென் தனியாளா முன்னாடி போய் நிக்கிறான். இத பார்த்த அந்த பொண்ணுங்கெல்லாம் மிரண்டு போறாங்க. ஸ்வென் உடனே போனை எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறா. சென் தன்னோட வைரஸ் உறிஞ்சும் சக்தியை ஆன் பண்ணி ஜாம்பிங்களோட தலைய பிடிச்சு சர்ருன்னு வைரஸ உறிஞ்சிறான். கண்ணிமைக்கிற நேரத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அந்த பிண குவியலுக்கு நடுவுல கூலா நிக்கிறான். சிஸ்டம் உடனே காட்டுது, வாழ்த்துக்கள், 300 ஜாம்பிக்கு மேல கொன்னதால ஜாம்பி ஹண்டர் பட்டம் கிடைச்சிருக்கு. அடுத்த மெசேஜ்ல ஜாம்பி ஸ்லேயர் கிரேட் இ கிடைச்சிருக்கு. இதனால எல்லா சக்தியும் 5 பாயிண்ட் கூடுது. ஜாம்பிக்கு எதிரா தாக்குதல் 5% அதிகமாகும். மூணாவதா 500 ஜாம்பி வைரஸ் சாம்பிள் கிடைச்சிருச்சு. நாலாவதா வைரஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்து ஜாம்பி வைரஸ் சீரம் ஃபார்முலா வாங்கிக்கலாம்னு காட்டுது. சென் உடனே அந்த ஃபார்முலாவை உருவாக்கிட்டு அந்த பிண குவியல்ல இருந்து கீழே இறங்கி வரான். அந்த இன்டர்ஃபேஸ பார்த்துட்டே யோசிக்கிறான். இந்த சீரம் ரொம்ப விலை உயர்ந்த பொருள். சக்தி கிடைச்சவங்களால கூட ஜாம்பி கடியிலிருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியாது. இது அவங்களுக்கு தேவைப்படும். சிஸ்டம் கேக்குது, ஜாம்பி வைரஸ அன்லாக் பண்ணவா 300 பாயிண்ட்ஸ் ஆகும். அவன் சரின்னு முடிவு பண்றான். ஏன்னா எல்லாருக்கும் வைரஸ் எதிர்ப்பு சக்தியோ இரும்பு மாதிரி உடம்போ இருக்காதுல்ல. வெளியே வந்து ஜீக்கியாங்க கூப்பிட்டு எல்லாரையும் உள்ள கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்றான். வர்றதுக்கு முன்னாடி நான் சொன்னது ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான். அதுக்கு அவங்க, ஞாபகம் இருக்கு, கத்தி கம்பு மாதிரி ஆயுதங்களை வச்சு ஜாம்பிங்களை கொன்னா சோதனை ஆரம்பிக்கும் போது நாம மான்ஸ்டரா மாற வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. ஒரு காயம் கூட இல்லாம ஒரு ஜாம்பிய கொன்னுட்டா நாம மாற மாட்டோம். திடீர்னு அங்க ஒரு ஜாம்பி வருது. சென் அத கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு, உங்க பலத்தை இப்போ டெஸ்ட் பண்ண போறேன், ஒவ்வொருத்தரா முன்னாடி வாங்கன்னு சொல்றான். ஷ்வாங் உடனே கையுறைய போட்டுக்கிட்டு நான் முதல்ல வர்றேன்னு வரான். சென் அந்த ஜாம்பிய அவகிட்ட தூக்கி எறியறான். அவ பாஞ்சு போய் அதை தரையில போட்டு மிதிக்கிறான். சென் பாக்குறான். வேகம், வெறித்தனம், குறி எல்லாம் கச்சிதமா இருக்கு. அடுத்து ஜீக்கியாங் இன்னொரு ஜாம்பியோட சண்டை போடுறாங்க. சென் கவனிக்கிறான். இவங்க கிட்ட பலம் பத்தல. ஒரே அடியில கீழே தள்ளுனாலும் அதை கொல்ல 10 தடவைக்கு மேல அடிக்க வேண்டியிருக்கு. ஸ்வென்னு ஒரு ஜாம்பிய சமாளிக்கிறா. ஆனா முடிச்சதும் அப்படியே தரையில விழுந்துடுறா. இவ ரொம்ப பலவீனமா இருக்கா. அந்த ஜாம்பி இவளை தள்ளி விட்டுருச்சு. ஆனாலும் மனுஷ உடம்ப பத்தி தெரிஞ்சு வச்சிருந்ததால எப்படி கொல்லணும்னு தெரிஞ்சு தப்பிச்சிட்டா.
ஜீகியாங் அவங்க பொண்ணு ஜீ கிட்ட ஒரு கம்ப கொடுத்து அடுத்து நீதான்னு சொல்றாங்க. அவ பயந்து போய் நிக்கிற இடத்திலேயே பேண்ட்ல ஒண்ணுக்கு போயிடுறா. என்னால முடியாது, எனக்கு பயமாவிக்குன்னு அலறா. சென் அவளை பார்த்து, சண்டை போறதுக்கு முன்னாடியே பயத்துல இப்படி ஆகிறதெல்லாம் தோல்வி. அப்புறம் ஜீகியாங்க முன்னாடி வர சொல்றான். அவங்க உடனே வராங்க. சென் சொல்றான், நம்ம ஆளுங்க நகரம் முழுக்க தேடியும் வேற எங்கேயும் ஜாம்பி இல்லங்கிறது இயல்பா படல, இத தீர விசாரிக்கணும். அவங்களும் சரின்னு சொல்றாங்க. என் பொண்ணு ஜீ நிலைமை என்னன்னு கேக்குறாங்க. பாவம்தான், ஆனா அவளை பொறுமையா ட்ரைனிங் பண்ண எனக்கு டைம் இல்ல, அவளுக்கான பயிற்சியை நீங்களே ஏற்பாடு பண்ணுங்கன்னு கராரா சொல்லிடுறான். என் பொண்ணு ஜி உடம்புல இன்னும் வைரஸ் போகலையேன்னு அவங்க தயங்குறாங்க. அவன் ஒரு டாக்குமெண்ட் நீட்டுறான். இத வச்சுக்கோ. பார்த்தா அது ஜாம்பி வைரஸ் சீரம் ஃபார்முலா. இது கொஞ்சம் கஷ்டமான செய்முறை தான், ஆனா நீயே மூலப்பொருட்களை போட்டு இதை தயாரிக்கலாம். இதுதான் இந்த ஃபார்முலாவோட உண்மையான மதிப்புன்னு சொல்றான். அவங்க நன்றி சொல்லிட்டு, நீங்க என் மேல வச்ச நம்பிக்கையை காப்பாத்துவேன், இந்த ஃபார்முலாவை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கசக்கி உள்ள வச்சுக்கிறாங்க. உங்க வேலையை பாருங்க, ஸ்வாங் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாருன்னு சென் சொல்லி அனுப்புறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சென் நடந்து போயிட்டு போன நோன்றான். நான் போட்ட போஸ்ட நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, யாராவது தொடர்பு கொண்டாங்களான்னு பாக்குறான். ஒருத்த மெசேஜ் பண்றான், நான் ஏமாத்துறவன் இல்ல, நானும் ஒரு முன்னோடி தான். பரவாயில்லையே, லெஸ்லி ஆளுங்க மட்டும் இல்லாம உருப்படியான ஆளுங்களும் இருக்காங்க போலன்னு சென் நினைக்கிறான். திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன், ஹான் ஷியோ குரூப்ல இணையறார். சென்னுக்கு பொறி தட்டுது. இவன் தான் பிற்காலத்துல சுய்குன்னு அழைக்கப்படுற பேரரசனாச்சே, இவனே சிக்கிட்டானா? வேற யாராவது முன்னோடிகள் தெரிஞ்சா அவங்களையும் உள்ள இழுத்து போடுங்கன்னு சென் ரிப்ளை பண்றான். உடனே ஷுய் சுவான்னு இன்னொருத்தனும் இணையறான். சென் சிரிக்கிறான். சாயங்காலம் 7:30 மணி ஜீகியாங் லூலிக்கு போன் பண்றாங்க. அந்த ஜாம்பி கடத்தல் பத்தி விசாரணை என்ன ஆச்சு? லூலி சொல்றா, கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஜங்செங் லார்ட் ஆளுங்க தான் ஜாம்பிங்களை மன்காய் கண்டெய்னர் யார்டுக்கு கடத்துறாங்க. ஆனா எனக்கு தகவல் சொல்ல வேண்டிய ஆளை காணோம், இன்னும் வரல. இனிமே காத்திருக்க தேவையில்லைன்னு லூலி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே 2 சாம்பிங்க தொப்புன்னு அவன் முன்னாடி வந்து விழுது. அவ அரண்டு போறா. மேல ஜன்னல்ல இருந்து ஜீங் மாங் அவளை முறைக்கிறான். ஐயோ மாட்டிக்கிட்டேன்னு லூலி முணுமுணுக்கிறா. சீன் மாறுது. ஜீகியாங் வீட்ல சென் ஜாலியா சோஃபாவில் உட்காந்து சேட் பண்றான். குரூப்ல வந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சேன், நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இந்த சக்திகளை பத்தி கொஞ்சம் சந்தேகம், யாராவது விளக்குங்களேன்னு குரூப்ல போடுறான். அப்போ சிஸ்டம் ஒரு சக்தியை காட்டுது, இன்வுட் பாடி, SS ரேஞ்ச். இது மரங்கள்லயே மிகவும் புனிதமானது, முடிவில்லா வாழ்வுக்கான ஊற்று. ஆனா இதை ஆக்டிவேட் பண்ணா ஆன்ம சக்தி குறையும். அடேங்கப்பா, இவங்கிட்ட SS லெவல் சக்தி இருக்கா? சாதாரண மனுஷனுக்கு ஆரம்பத்துல 3ல இருந்து 5 பாயிண்ட் சக்தி தான் இருக்கும். இவன் பெரிய ஆளுதான். அப்போ ஜீகியாங் பதறி அடிச்சு ஓடி வராங்க. ஒரு பிரச்சனை. லூலி கண்டுபிடிச்சிட்டா, அந்த ஜாம்பிங்க எல்லாம் மண்காய் யார்ட்ல தான் இருக்கு. ஆனா அவளை அவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணுமாம்னு சொல்றாங்க. சென் எழுந்திருக்கிறான். அவளோட தொடர்பு இருக்கா? வேற வழியில அவ நம்மள காட்டி கொடுத்திருப்பாளோன்னு சந்தேகப்படுறான். அதுக்கு அவங்க தலை குனிஞ்சு, வாய்ப்பே இல்ல, அவளை நான் தான் வளர்த்தேன், அவ என்னைக்குமே உங்களை காட்டி கொடுக்க மாட்டான்னு உறுதியா சொல்றாங்க. பின்னணியிலிருந்து அவங்க தான் ஜிங் யாங் கட்டளை போடுறாங்கன்னா அப்போ அவங்க அனுப்புன ஆளுங்க கிட்ட தான் கோளாறு இருக்கும். சரி விடுங்க, நான் போய் அவளை காப்பாத்துறேன்னு சென் சொல்றான். அவங்களும் நன்றி சொல்றாங்க. சீன் மாறுது. மன்காய் யார்ட் ஜோன் பி. லூலிய நாற்காலியில கட்டி போட்டிருக்காங்க. ஜிங் மாங் பக்கத்துல நின்னு ஒயின் ஊத்துறான். மிஸ் லூலி, உங்க நிலைமை உங்களுக்கு புரியல போல. ஜிங்யாங் மேல உள்ள மரியாதையால தான் நான் இன்னும் உங்களை தொடலன்னு சொல்றான். லூலி, ஜிங்யாங் வந்ததும் சரணடைஞ்சிக்கா, நீங்க ஏன் ஆளா ஆகலாம், இல்லனா நீங்களும் மத்தவங்களும் என் விளையாட்டு பொருள் தான்னு மிரட்டுறான். ஒயின் கிளாஸ நீட்டுறான். அவன் முகத்தை திருப்பி அந்த கிளாஸ தட்டி விடுறா. அவன் வேற கிளாஸ் எடுத்துக்கிட்டு, இப்படி வீணாக்காதீங்க, இது சும்மா ஒரு டோஸ்ட் தான், தண்டனையா குடிக்கிற ஒயின் கசக்கும் பாத்துக்கோங்கன்னு வார்னிங் தரான். திடீர்னு சென் அங்க வந்து ஒரு தட்டுல பன்றி இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டே, என்ன எடப்பா இது, ஒரு ரசனையே இல்ல, அந்த பொண்ணுக்கு குடிக்க பிடிக்கல போலன்னு கூலா சொல்றான். மேங் ஷாக் ஆகி, இவன் எப்ப உள்ள வந்து உட்கார்ந்தான்னு முழிக்கிறான். பசிக்குதா, இந்த ஸ்டீக் நல்லா இருக்கு, சாப்பிடுறியான்னு லூலி கிட்ட கேக்குறான். மேங் யாரா நீன்னு கத்துறான். சென் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம லூலி கிட்ட போய், வா வீட்டுக்கு போலாம், உன்னை அழைச்சிட்டு போக வந்தேன்னு சொல்றான். லூலிக்கு சந்தோஷம் தாங்கல. அவன் ஊட்டினத சாப்பிடுறா. மேங் யோசிக்கிறான், ஜிங்யாங் அனுப்புன ஆளா? இல்ல, யாரு கண்ணிலையும் படாம இவ்ளோ தூரம் வந்திருக்கானா, இவனும் ஒரு முன்னோடிதான். சென் அவ கட்டை அழுத்து விட்டுட்டு, வெளியில கார்ல ஜிங்யாங் இருக்காங்க, நீ போன்னு சொல்றான். அவளும் ஓடிடுறா. பார்த்தா அந்த ஜிங்யாங் உன் கட்டுப்பாட்டுல இருக்கா போலன்னு மேங் கேக்குறான். சென்னோ ஆமான்னு சொல்றான். பரவாயில்லையே, யாங்ஸின் ராணியே வளைச்சிட்டியா, உன்கிட்ட ஏதோ வித்த இருக்கு, நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கலாம், ஐடியா ஷேர் பண்ணிக்கலான்னு மேங் ஒயின் ஊத்துறான். இந்த ஊர்ல 3 பெரிய இடங்கள்ல 2 லார்ட் அண்ட் குவீனை நான் முடிச்சிட்டேன், கமாண்டர் மட்டும் பாக்கி,
நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் ராஜா வாழ்றேன், உன்னைய வரதுகரமா வச்சுக்கிறேன்னு கிளாஸ நீட்டுறான். சென் முடியாதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். மேங் கடுப்பாகி கிளாஸ உடைக்கிறான். என் பவர் என்னன்னு தெரியுமா? எஸ் லெவல் டேலண்ட், இதுதான் உச்சம், மரியாதை கெடுறதுக்கு முன்னாடி ஒத்துக்கோன்னு மிரட்டுறான். சென் சொல்றான், நான் வரதுக்கு முன்னாடி விசாரிச்சேன், நீ ஜாம்பிகளை சேகரிக்கல, உயிரோட இருக்கிறவங்கள ஜாம்பியா மாத்துற. உன்ன மாதிரி ஆளுங்க சீக்கிரம் சாகிறது தான் நல்லது. அதுவும் இல்லாம என் பவர் SSS லெவல், நீ எனக்கு தகுதியே இல்லைன்னு சென் அதர விடுறான். மேங் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். என் சக்தி பேரு ஸ்லாட்டர் ப்ரொக்ரெஷன், யார கொன்னாலும் அவங்க சக்தியை நான் எடுத்துப்பேன், இதுக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லி அவனோட பிளேட் நகங்களை விரிக்கிறான். இவ்ளோ பவர்ஃபுல்லான சக்தியே எஸ் லெவல் தான், அப்போ SSSனா என்ன கடவுளான்னு நக்கல் அடிக்கிறான். சென் கிட்டத்தட்ட அப்படிதான் கூலா சொல்றான். உன் வளர்ச்சிக்கு எல்லை இருக்கலாம், ஆனா அந்த நகம் வெறும் கருவிதான்னு சென் கணிக்கிறான். மேங், திமிரு பிடிச்ச பையனே, உன்னை கொன்னிய சக்தியை ஏத்திக்கிறேன்னு பாயிறான். சென் தன்னோட ஜாம்பி வைரஸை வச்சு தாக்குறான். மேங் தன்னோட உடம்ப பேய் மாதிரி மாத்திக்கிட்டே, நீயும் உருமாறிக்கிறியா, சுவாரஸ்யம்தான், ஆனா என்கிட்ட ஜெயிக்க இது போதாதுன்னு சொல்றான். சென் கவனிக்கிறான், இது அவனோட ஸ்கில் போல. இந்த மாங் பையன் அவனோட முழு பவரையும் காட்டாம ஏதோ மறைக்கிறான் போலயேன்னு சென்னுக்கு சந்தேகம் வருது. அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு முடிவு பண்றான். திடீர்னு மாங் காத்துல பறந்துகிட்டே நீ செத்தடான்னு கத்திட்டு தாக்குறான். சென் இத கவனிச்சுட்டு தன்னோட ஹேமர் பஞ்ச் மூலமா தடுத்து ஒரு கேடயத்தை உருவாக்குறான். அந்த கண்டெய்னர் யார்ட்ல சண்டை பயங்கரமா